அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கி நமக்கு வகுப்பு 14ல் இருக்கும். போன வகுப்பில் என்ன பார்த்தோம், முத்தக்கீன்களுக்கான ஒரு சில குவாலிட்டிஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். அதில் சில விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துறதுக்காக ஒரு செயல் திட்டம் பார்த்தோம். ஒரு சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அது மூலியமாக நம்ம டெய்லி அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது எப்படி அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். அதோட விஷயமாக கூடுதலாக இந்த வகுப்பில் சில விஷயங்களை பார்க்கலாம். அதாவது முக்கியமாக அல்லாஹ்வை நினைவு கூர்றது. அல்லாஹ்வை நினைவு கூர்றதுல ரொம்ப பிரதானமாக இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு அல்லாஹ்வுடைய திக்ரு. அப்போ நமக்கு தெரிஞ்ச ரொம்ப நம்ம யூஸ் பண்ணுற அடிக்கடி யூஸ் பண்ணுற அல்லாஹ்வுடைய திக்கர்களில் ஒன்று அல்லாஹு அக்பர். அப்போ அல்லாஹு அக்பர், இந்த அல்லாஹு அக்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்னு அப்படி அர்த்தம். அப்போ அல்லாஹ்வை புகழ்கிற எந்த வார்த்தையுமே நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், அதோட தன்மை அது அது எக்ஸ்ட்ரீமாக தான் இருக்கும். அதாவது நம்ம சூப்பர்லேட்டிவ் டிகிரின்னு சொல்லுவோம், அதுக்கு மேலே ஒன்று இருக்காது. இப்போ ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னா அந்த மிகப்பெரிய விஷயம் நம்ம ஒரு எல்லை செட் பண்ணுறோம்ல, அந்த எல்லைக்கு மேலே எதுவும் இருக்காது, அதுதான் கடைசியாக இருக்கும். அதுதான் அல்லாஹ்வுடைய புகழ். அப்போ அல்லாஹ் மிகப்பெரியவன், இந்த மிகப்பெரியவன் மிகப்பெரியது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஒரு எல்லாம் செட் பண்ணுறோம்ல, இந்த செட் அப்படின்றது அல்லாஹ் மிகப்பெரியவன் அப்படின்றது அல்லாஹ்வுடைய பண்புகளோடு ஒத்து வரும். அல்லாஹ் மிகப்பெரியவனானா அவனுடைய பண்புகளும் மிகப்பெரியது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். அப்போ இந்த அக்பருன்ற வார்த்தை குரானுடைய மரபில் இன்னும் சில விஷயங்களோடு சேர்த்து ஜாயின் பண்ணி சொல்கிறாங்க. அது என்னென்னு நம்ம பார்க்கலாம். 39வது அத்தியாயம் 26வது வசனத்தில் சொல்கிறாங்க, வ அவாபுல் ஆஹிரதி அக்பர், அதாவது அல்லாஹ்வுடைய மறுமை வேதனை மிகப்பெரியது அப்படின்னு சொல்கிறாங்க. 16வது அத்தியாயம் 41வது வசனம், அதாவது வல அஜ்ரு ஆஹிரதி அக்பர், அதாவது நன்மை செய்வர்களுக்கு மறுமையின் கூலி மிகப்பெரியது, அல்லாஹ் மிகப்பெரிய கூலி தருவான், மிகப்பெரிய சொர்க்கத்தை தருவான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 9வது அத்தியாயம் 72வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வரில்வானும் மினல்லாஹி அக்பர், அதாவது அல்லாஹ்வின் திருப்தி, அவனுடைய திருப்தியே மிகப்பெரியது, அவனுடைய பொருத்தம் தான் மிகப்பெரியது. மனுஷன் கஷ்டப்படுறது என்ன, அல்லாஹ்வுடைய திருப்தி அடையணும் அப்படின்றதுக்காக. அப்போ இது அனைத்துக்கும் பிரதானமாக அமையக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அல்லாஹ்வை நினைவு கூறுறது. அதை 29வது அத்தியாயம் 45வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வல ஜிக்குருல்லாஹி அக்பர், அதாவது அல்லாவை நினைவு கூறுறது தான் இருக்கிறதுலே ரொம்ப மகத்தான மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ். அப்போ அல்லாவை அதிகமாக நினைவு கூறுறதுனால தான் நம்ம வாழ்க்கையில் நேர்வழியில் போகவும் முடியும். நமக்கு கிடைக்கிற அத்தனை பாக்கியங்களும் அல்லாவை நினைவு கூறுறதால மட்டும்தான் அமையும். இஸ்லாத்தில் நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களுக்குமே ஒரு நடுநிலையை பேண சொல்கிறாங்க. ரசூல்லாவும் சொல்கிறாங்க, அல்லாவும் சொல்கிறான். ஆனால் இந்த அல்லாவை நினைவு கூறுற விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் அதிகமாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம நோன்பு வைக்கிறோம் அப்படின்னாலும் அதை அதுலேயும் ஒரு நடுநிலைமை பேர். ஒரு சஹாபி கேட்டாங்க, நான் வாழ்நாள் ஃபுல்லாக நோன்பு வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, வேணாம், நீங்கள் ரமலான் மாதம் வைங்க, இல்லை ஒரு மாதத்துக்கு 3 நாள் வைங்க, இல்லை வாரத்துக்கு 2 நாள் வைங்க, இல்லை அதையும் அதிகமாக செய்யணும், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வைங்க, ஒரு வருஷம் ஃபுல்லாக நோன்பு வைக்கணுன்ற தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜக்காத் செய்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு தேவைக்கு போக நீங்கள் தர்மம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஹஜ்ஜும் அப்படி தான், நம்மளால் முடிஞ்சால் நம்ம சக்திக்கு உட்பட்டால் தான் நம்ம ஹஜ்ஜுக்கு போவோம். இது மாதிரி இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து அமல்களுக்கும் ஒரு நடுநிலையை பேண சொல்லுது. ஆனால் அல்லாவை நினைவு கூறுற விஷயத்தில், அல்லாவை திக்ரு செய்கிற விஷயத்தில் மட்டும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள் சொல்கிறான். இதை 33வது அத்தியாயம் 41வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு ذுகுருல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அதாவது என்னை அதிகமாக நீங்கள் நினைவு கூறுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே கட்டளையாக சொல்கிறான். அதே மாதிரி 33வது அத்தியாயம் 35வது வசனத்தில் இதில் அல்லாஹ் நிறைய பேரை பட்டியலிட்டே வருவான். அதாவது முஸ்லிமான ஆண்களும் பெண்களும், இறை நம்பிக்கை கொண்ட ஆண்களும் பெண்களும், கட்டுப்பட்டு நடக்கும் ஆண்களும் பெண்களும், உண்மையை பேசும் ஆண்களும் பெண்களும், பொறுமைமிக்க ஆண்களும் பெண்களும், பணிவை பேணும் ஆண்களும் பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் பெண்களும், நோன்பு நோர்க்கும் ஆண்களும் பெண்களும், தமக்கு கற்பு நெறியை பேணும் ஆண்களும் பெண்களும், அதே மாதிரி இன்னொன்று விஷயத்தை சொல்கிறான், அல்லாவை அதிக அளவு நினைவு கூறும் ஆண்களும் பெண்களும் ஆகிய இவர்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பையும் மாபெரும் கூலியையும் தயார்படுத்தியுள்ளான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ். அப்போ அல்லாவை யார் அதிகமாக அல்லாவை நினைவு கூறுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மாபெரும் பொக்கிஷத்தை மறுமையில் வச்சு.
அப்போ அல்லாவை நினைவு கூர்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நற்பணங்கள் எண்ணில் அடங்காதவை. அப்போ அதை நம்ம வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம அந்த சாட்டில் வந்து ஒரு 3 நேரத்தை செலக்ட் பண்ணி அல்லாவை நினைவு கூறணும் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த அல்லாவை நினைவு கூர்றதுக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு அப்படின்னா, 8வது அத்தியாயம் 45வது வசனம் பாருங்கள். இது வந்து ஒரு போரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது, இறை நம்பிக்கை கொண்டோரே, நீங்கள் ஏதேனும் ஒரு படையினரை போரில் சந்திக்கும் போது உறுதியாக இருங்கள், அல்லாவை அதிகமாக நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போ போரில் சந்திக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்ணிக்கோங்க, ஆயத்தமாக்கிக்கோங்க, நல்லா பயிற்சி செய்யுங்க, நல்லா சண்டை போடுங்கன்னு சொல்கிறத விட அல்லாஹ் என்ன சொல்கிறான், என்னை அதிகமாக நினைவு கூறுங்கள்னு சொல்கிறான். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதாவது ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். அந்த எந்த ப்ரிப்பரேஷனாக இருந்தாலும் அந்த ப்ரிப்பரேஷன் வெற்றியோட நோக்கி செல்லுன்னா அதுவும் அல்லாஹ்வுடைய அருள் தான் முடியும். அப்போ அந்த நேரத்தில் அல்லாஹ்வை அதிகமாக நம்ம நினைவு கூறும்போது நமக்கு எதிரியை பார்த்து அச்சமோ பயமோ இருக்காது. நம்மளோட ஃபுல் ஃபோர்ஸில் நம்மளால் முடிஞ்ச 100% யூஸ் பண்ணி நம்ம போராடுவோம். ஏன்னா அல்லாஹ் என் கூட இருக்கான் அப்படின்ற நினைவு. அப்போ இது மாதிரி அல்லாஹ் என் கூட இருக்கான் அப்படின்ற நினைவு நம்மக்கிட்ட இருக்கணும்னா அதிகமாக நம்ம அல்லாஹ்வை நினைவு கூற விஷயங்களா நினைவு கூறணும். அதே மாதிரி 62வது அத்தியாயத்தில் 10வது வசனம் என்ன சொல்லுவாங்க, தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியில் பரவி சென்று அல்லாவின் அருளை தேடுங்கள், அல்லாவை அதிகம் நினைவு கூறுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். அப்போ நம்மளோட வாழ்வாதாரத்தை தேடி பயணித்து போனாலும் சரி, நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் சரி, அதில் வந்து அல்லாவுடைய நினைவு இருந்தால் மட்டும்தான் அதில் வெற்றி கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வசனங்கள் மூலியம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி மனுஷனோட வாழ்க்கையோட சிஸ்டமே எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு 3 விஷயங்களில் தான் பிரதானமாக அமைஞ்சிருக்கு. என்ன அப்படின்னா, நம்மளுடைய எண்ணங்கள், நம்முடைய பேச்சு, அதன் மூலியமாக செய்யக்கூடிய செயல்கள். இந்த 3ஐயும் நம்ம ஒத்து இருக்கும்போது அது அல்லாஹ்வுடைய நினைவு கூட நம்ம செய்யும்போது நமக்கு எல்லா விஷயங்களையும் வெற்றி கிடைக்கும். அப்போ நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒன்று என்னென்னா, நாவை பேணுற ஒரு விஷயம். இந்த நாவை பேணுறதுக்கு நம்ம ஒரு பிரத்யேகமாக ஒரு பயிற்சியே எடுக்கணும். அதாவது 50வது அத்தியாயத்தில் 17, 18 வசனங்கள். அதாவது, 2 பதிவாளர்கள் பதிவு செய்யும் வேளையில் தமது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் அமர்ந்துள்ளனர். பதிவு செய்வதற்கு தயாராக உள்ள கண்காணிப்பாளர்கள் அவனிடம் இருக்கும் நிலையிலேயே தவிர அவன் எச்சொல்லையும் பேசுவதில்லை. அப்போ நம்மளோட ஒவ்வொரு செயல்களை மட்டும் இல்லை, நம்மளோட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கண்காணிக்கக்கூடிய கண்காணிப்பாளர்கள் நம்ம கூடவே இருக்காங்க. அப்போ நம்ம ஒரு விஷயத்த போன போக்கில் சொல்லிட்டு போய் கடந்து போயிட முடியாது. நான் ஏதோ சொல்லிட்டேன், தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாமே பதிவு செய்யப்பட்டுரும். நீ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்ற வார்த்தையே ஒரு அர்த்தம் இல்லாத ஒன்று. ஏன் அப்படின்னா, நமக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறோம், உண்மையை உணர்ந்து தான் சொல்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் அவசரப்பட்டு எதையாவது சொல்லிடுறோம், அதோட பின்விளைகளை யோசிக்காமல் சொல்லிடுறோம். அப்போ நம்ம நாவை பயிற்சி செய்யக்கூடிய விஷயம் நமக்கு அதிகமாக தேவை. அதோட பயிற்சியாக தான் அந்த சாட்டில் நம்ம ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். பொய்ப்புறம் வந்து பேச மாட்டோம். இன்றைக்கி நம்ம பேசியிருக்கோமா, பொய்ப்புறம் அவதூறு எதுவும் பேசியிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம போய் சுய பிரசோதனை செஞ்சுக்க வேணும். ஏன் அப்படின்னா, பொய் ரொம்ப சர்வசாதாரணமாக பெரிய பெரிய விஷயத்துக்கு நம்ம பொய் சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப அசால்ட்டாக பொய்யை சொல்லிக்கிட்டே போயிடுறோம். அதாவது வீட்டில் இருந்துக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறது, இல்லை ஃபோனில் பார்த்துக்கிட்டு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏதாவது தேவையில்லாமல் சொல்கிறது, அதாவது அர்த்தமே இல்லாத நேரங்களில் கூட பொய் சொல்கிறோம். இந்த விஷயத்தை நம்ம தவிர்த்துக்கணும். அதே மாதிரி பொய் பேசுகிறது, புறம் பேசுகிறது, மற்றவங்கள பற்றி பேசும்போது கிடைக்கிற சந்தோஷம் வேறு எதுலேயும் அமையிறதில்ல இந்த மனுஷனுக்கு. ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா, தன்னோட சொந்த சகோதரனோட மாமிசத்தை உண்பதற்கான அடையாளமாக அது அமையுது. அதே மாதிரி அவதூறு, பின்னோரோட மானங்களோட நம்ம விளையாடுறோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கணுன்னா இதுக்கு ஒரு பயிற்சி தேவை. இதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, 35வது அத்தியாயத்தில் 10வது வசனம் பாருங்கள். எவரேனும் கண்ணியத்தை விரும்பினால் கண்ணியம் அனைத்தும் அல்லாவுக்கே உரியது, அவனிடமே தூய சொற்கள் ஏறி செல்கின்றன, நற்செய்கள் அதை உயர்த்துகிறது. யார் தீய செயல்களுக்காக சூழ்ச்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு கடும் வேதனை உண்டு, அவர்களின் சூழ்ச்சி அவர்களையே அழித்து போய்விடும். அப்போ மனுஷனோட நல்ல செயல்களும் நல்ல சொற்களும் தான் அவனை கண்ணியப்படுத்தும். அதுதான் அல்லாஹ் கிட்ட வந்து அவனுக்கு வந்து மன்னிப்பை வாங்கி தரும் அப்படின்றது நம்ம இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்கலாம். நம்ம ரொம்ப அசால்ட்டாக செய்கிற விஷயங்களில், அதாவது நிறைய அதிகமான அமல்கள், நிறைய நன்மைகள் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் இந்த நன்மைகள் சேர்த்து வைக்கிறதுக்கான எந்த பிரதிபலனுமே நாளைக்கு மறுமையில் இல்லாமல் போயிடும். அதாவது சொல்கிறாங்கல்ல, மறுமையில் வந்து ஒருத்தர்
அதாவது ஒரு ஹதீஸ் வரும், அதாவது திவாலாகி போனவர்கள் யார் தெரியுமா? இந்த துனியாவில் அவங்க அதிகமாக தொழுது இருப்பாங்க, நோன்பு வச்சுருப்பாங்க, ஜக்காத் வச்சுருப்பாங்க, எல்லாமே அதிகமாக நன்மை செஞ்சுருப்பாங்க. ஆனால் பிற முஸ்லீமை திட்டியிருப்பாங்க, ஏசியிருப்பாங்க, அடிச்சிருப்பாங்க. இது மூலிமா என்ன ஆகும்? நம்ம இதனால் என்ன ஆகுதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் மறுமையில் இது எல்லாமே கணக்கிடப்படும். அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட நன்மை தராசுலேருந்து அவங்கள திட்டினதுனால, ஏசுனதுனால, அவதூறு பேசுனதுனால நம்ம நன்மை தராசுலேருந்து எடுத்து அவங்களுக்கு அந்த நன்மை மறுமையில் எல்லாம் பகரமாக போடுவான். அந்த நன்மை அவங்கள்ட்ட இல்லை அப்படின்னா அவங்களோட எடை சமன் பண்ணுறதுக்கு அவங்கள்ட்ட இந்த தீமையை எடுத்து நம்மள்கிட்ட போடுவான். அப்போ நம்ம எவ்வளோதான் நன்மையை சம்பாதிச்சாலும் நாளைக்கு மறுமையில் அது பயன் இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்றனா இந்த நாவை இந்த பேனாகிறதுனால, பிற பற்றி பொய் சொல்கிறதுனால, திட்டுறதுனால, அடிக்கிறதுனால. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம கட்டாயமாக ஒரு பயிற்சி தேவை. அதுக்காக தான் இந்த சார்ட்டில் நம்ம அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அதிகமாக நன்மை செய்யும்போது அந்த நன்மையை செஞ்சதுக்கு அல்லாஹ் உதவி செய்யணும். ஏன்னா எந்த நன்மையுமே நம்ம அல்லாஹ்வோட உதவி இல்லாமல் நம்ம செய்யாது, அவனோட கருணை இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹ்வுக்கு நம்ம நன்றி சொல்கிற பழக்கத்தை வச்சுக்கணும். அப்படின்றதுனால தான் நான் நன்மை செய்தேன், அதற்காக நன்றி கூறினேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தீமையான விஷயங்கள், ஒரு தப்பு செஞ்சுட்டோம் அப்படின்னா உடனே அதை உணர்ந்து அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி யாருக்கு அந்த நம்ம தப்பு செஞ்சோமோ அவங்கள்ட்ட போய் உடனே நம்ம அந்த தப்பை மன்னிப்பு கேட்டுடணும். அதுக்காக தான் நம்ம அந்த 3வது விஷயத்தை ஆட் பண்ணியிருக்கோம். தவறு செய்தேன், அதற்காக பரிகாரம் செய்தேன். ஏன் அப்படின்னா அல்லாஹ் அதிகமாக பாவ மன்னிப்பை விரும்பக்கூடியவனாக இருக்கான். எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு அடியான் தங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது அல்லாஹ் எந்த அளவுக்கு சந்தோஷம் அடைகிறான் அப்படின்னா, ஒரு பாலைவனத்தில் ஒருத்தர் ஒட்டகத்தில் பயணித்து போயிட்டுருக்காங்க. பயணித்து போகும்போது அந்த ஒட்டகத்தில் தன்னுடைய உணவும் பானமும் இருக்குது. திடீர்னு அந்த ஒட்டகம் தன் கையை விட்டு தவறி போயிடுது. அப்போ அந்த சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுவான்? அந்த ஒட்டகத்தை தேடி போய் அந்த ஒட்டகம் கிடைக்கும் போது அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி அடையும். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி அல்லாஹ் அடையிறான். எப்போ அப்படின்னா தான் அடியான் தாங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது. அப்போ நம்ம இன்னைக்கு என்ன தப்பு செஞ்சுருந்தாலும், தப்பு செய்கிறது மனுஷனோட இயல்பு. ஆனால் அதுக்கான பரிகாரம் நம்ம கண்டிப்பாக செஞ்சாகணும். அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டாகணும். நம்ம யாருக்கு தப்பு செஞ்சோமோ அவங்கள்ட்ட போய் உடனே மன்னிப்பு கேட்டுடணும். இதனால் நம்மளோட என்ன பண்ணுறோம்? நம்ம இறங்கி வரும். நம்ம கர்வம், ஆணவம், அகங்காரம் இது எல்லாமே உடப்படுது. எல்லாம் முன்னாடி வேறு எதுவுமே உண்மை இல்லை, எதுவுமே முக்கியம் இல்லை அப்படின்ற உணர்வு வருது. அப்போ இதுக்காக நம்ம அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும், தப்பை உணரக்கூடியவர்களாக இருக்கணும். அப்போ இந்த சார்ட்டில் இருக்க எல்லா விஷயத்தையும் நம்ம டெய்லி ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளால் நிச்சயம் காண முடியும்.